மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு நம்ம வீட்ல வெனஸ்டே சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இப்பதான் லேட்டா ஆரம்பிக்க போறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுட்டேன்பா. இது வந்து அரிசி கழுவி தண்ணி வச்சு வச்சிருக்கேன் உலைக்கு. அப்படியே வந்து இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சாதத்துடையது இது வந்து குழம்பு செய்யறதுக்கு பாத்திரம் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா சமையல் பாத்தீங்கன்னா இந்த சமையல் செய்யலாமா அந்த சமையல் செய்யலாமா அப்படின்னு யோசனை பண்ணியே டைம் போயிடுச்சு. ஓட்டிட்டேன்னு சொல்லு. இல்ல நான் சுஷ்மி வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய சொல்ல நான் எனக்கு இது ஐடியா இருந்ததுப்பா. அவன் நேற்று வெளியே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்டா இருக்கு, வேணாம் செய்ய முடியாது நீட்டா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன், சண்டே கஷ்டப்பட்டிருக்க போல. சண்டே ஆமா, எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க தான் வீடியோ பார்த்துட்டு சொல்லணும். தனியா வீடியோ எடுத்துருக்கீங்க. கேமராமேன் கஷ்டப்பட்டு எப்படி ஒரு குக்கர் ஒரு கேமராமேன் எல்லாமே ஆயிட்டேன். எல்லாமே அப்படியே அட்டன் டைம்ல அதெல்லாம் அப்படியே வந்துடும் ப்ராசஸ்லாம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்க தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் அந்த வீடியோஸ்லாம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து நான் குழம்பு தான் செய்ய போறேன் இன்னைக்கு. வாட் குழம்பு? கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து காராமணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்பாட்ல முடிவு எடுத்ததுனால காராமணி நான் ஊற வைக்கலப்பா. காராமணியை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குக்கரை சூடு பண்ணிட்டு காராமணி போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில வறுத்துட்டேன். அந்த காராமணி வந்து கொஞ்சம் வெடிக்கிற ஸ்டேஜ் வர சொல்ல நம்ம அதை ஸ்லோ பண்ணிட்டு தண்ணியை ஊற்றிடணும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஊற வைக்கலன்னா அந்த டிப்ஸ் ஃபாலோ ஆமா, இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் டக்குன்னு செய்யறதுக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் லைட்டா வெந்திருக்கும். அது என்ன பண்ணும், குழம்பு தாளிக்க சொல்ல அது கூடயே போட்டு கொதிக்க வைக்க சொல்ல சூப்பரா ஆயிடும். அது இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிடுச்சு. செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்ப ஆரம்பிக்கலாம்ப்பா. ஓகே, ஸ்டவ் வச்சாச்சு, கடாய் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில செஞ்சா நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் காலி ஆயிடுச்சுப்பா. நான் அதனால வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்க செய்யற மாதிரி இருந்தா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டும் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். காரக்குழம்பு மீன் குழம்பு ஆரம்பத்திலே ரோல் ஆகுது. குளிர்ப்பா, என்னதான் வெயில் இதுவா இருந்தாலும் தண்ணியில வைக்க சொல்ல குளிர் வந்துடுதுப்பா. குளிர்னால நீ இப்ப வார்த்தைகள்லாம் மாத்தி பேசிட்டேன். ஓகே, அப்படி இல்ல, அதுவா வருதுடி. நான் பேசணும்னு பேசலடி. சுஷ்மி வந்து சொல்லிடுறேன்ப்பா இப்பவே. இந்த பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுத்தது சுஷ்மி தான். அதை எடுத்து வச்சிடறேன். மற்ற எல்லாமே நான் தான் பண்ணேன். சுஷ்மி இது வந்து உரிச்சு கொடுத்ததும் இதுவே பெரிய வேலை தானே, அதனால சுஷ்மி நான் சொல்ல வேண்டியது வருது. இது இந்த ஹெல்ப்லாம் அவ பண்ணுவா இருந்தா. அதுதான் சின்ன வெங்காயம் பூண்டு சூச்சி, சின்ன வெங்காயம் தோல், சின்ன உளி அது பேர். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடுகு போடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயத்தை போடுங்க. வெந்தயம் செவந்த உடனே அந்த வாசனை வரும். அப்படியே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். பொரியலையா? புரியுது. நீங்க ஒரு சமயம் குழம்பு வந்து ரொம்ப ஒரு வாய் கசப்பா தெரியுதா மாதிரி இருக்குன்றீங்க இல்லையா, அது வந்து இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் கருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் வரும். அதுக்காக தான் இது வந்து வெந்தயம் பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் வாசனை மட்டும் வரணும். அப்படி இருந்தா சூப்பராக அந்த வத்த குழம்பு டேஸ்ட் வரும். நம்ம குழம்பு வைக்க சொல்லு போட்டுடலாம். இன்னும் ஒரு படி போயிட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த கத்திரிக்காய் போட சொல்ல மீனே போடாத மீன் குழம்பு டேஸ்ட் வரும். சொல்லு உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ சொல்லு. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இந்த கரண்டி ஸ்டாண்ட் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. அது வந்து ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலேயே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம கஷ்டப்பட்டு அந்த அன்பாக்சிங் பண்ணி இந்த இது பண்ண வீடியோவை ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். பூண்டு போட்டியா? பூண்டை தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, இது கருவேப்பிலை இது அவ்வளோ தெளிவுபடுறது. தண்ணியிலே பக்கத்துலேயே வச்சு போடுற. அர்ஜென்ட் சமையல் சொல்லியிருக்கேன்ல, அப்போ லேட் ஆகிடும்ல, அதுக்கு தான். இப்போ பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கப்போ இந்த நேரத்தில் சின்ன வெங்காயத்தையும் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி நான் நெத்திலி காஞ்சி நெத்திலி குழம்பு வைக்கலான்னு இருந்தேன்ப்பா. சுஷ்மிக்கிட்ட அந்த நெத்திலி எடுத்து ஒரு காட்டினோடனே அவங்க ரியாக்ஷனை பார்த்தோன்னே ஆஹா வேணவே வேணாம், இன்னமா இப்பலாமா அப்படின்னா, ஐயோ இந்த பொண்ணு இப்படி சொன்னோடனே சாப்பிட்றவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க, ஆசையே போயிடும். இதுங்களுக்கு கருவாடு பிடிக்காதுன்றதுனால நம்ம செய்ய சொல்ல அது ஒரு மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதுலயே வந்து நம்ம சாப்பிட்ற ஆசை அப்படியே போயிடும்பா. இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்க சொல்லி தக்காளி வந்து கட். எனக்கு நார்மல் காரக்குழம்போட இந்த காராமணி காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். தக்காளி ஒழுங்கா வந்திருக்காமா? எது
தக்காளி அதே காய் மாதிரி தான் இருக்கா? இல்ல தக்காளி காய்கிட்ட கேட்டுட்டேன் மார்க்கெட்ல. அவர் சொன்னாரு குளிர் நாளைக்கு அப்படிதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, நம்மளே ஒரு மாதிரி ஆயிடுறோம். அவருக்கு சொன்னாரு சொருவி காட்டிட்டு நம்ம சொல்ற நம்மளுக்கே வெள்ள வழியா வருது, ஆனா தக்காளி அப்படிதான் இருக்கிறாரு. எப்பா நீ கொடுத்த விளக்கம் போதும், நான் கேட்கவே இல்லை அப்படின்னு. இப்ப இல்லாம ஒரு விளக்கம் சொல்லுவாரு அவரு. அவ்வளவு கோவம் வருது அவரு கேட்டா. ஏன் ஒரு தக்காளியை போய் குறை சொன்னாங்க? அவங்க தக்காளியை குறை சொன்னேன். ஏன்பா பாக்கிறதுக்கு மேல நல்லா இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு டிப்ஸ் தெரியும் சொல்லி கேட்டேன். நான் போன நேரத்துக்கு அவங்க என்ன கான்ல இருந்தாரோ தெரியல. பத்தியா அவங்க செஞ்சு ஆக்சுவலா வரைக்கும் பத்தியா வெளியாவது நம்மளே குளிருக்கு அப்படிதான் இருக்கும், தெரிஞ்சவர் தான், அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை. வெளியாள் யாராவது திட்டா அவங்க பூஜை உங்க கடை பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட மாட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம மிளகா தனியாவே அரைக்கல. எப்படி அதுக்கு ஒரு நேரம் ஒரு கிளைமேட் வேற சரியில்லை. டிமார்ட்ல போய் செக் பண்ணா அங்க பிரைஸ் வந்து காஸ்ட்லியானது. அந்த லூஸ்லயும் வந்து மிளகா இல்ல. இல்ல அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அங்க மிளகா பாத்தீங்கன்னா அவ்வளவு காஸ்ட்லியாம இருக்கு. அதை வந்தோடனே எல்லாரும் எடுத்துட்டு வெறுமே அந்த மிளகாவும் காம்பும் தனித்தனியா இருக்கு. அப்புறம் அடியில வந்து ரொம்பவே தூசா இருந்தது, அதனால நான் அதை விட்டுட்டேன் வாங்குறது. அதை அரைக்கிறது நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்கோம்ல, அப்ப அதை கொஞ்சம் பார்த்து தான் வாங்கி அரைக்கிறோம். அப்புறம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தக்காளியை கட் பண்ணியாச்சு, அது உடனே தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். ஓகே. கத்திரிக்காவா வாழைக்காவா மாதிரி அவ்வளோ பெருசா இருக்கு. பெரிய கத்திரிக்காய் நல்லா இருக்கு பாரு, நல்லா விதெல்லாம் இதுவா பிஞ்சி கத்திரிக்காய் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்புக்கு போட சொல்ல சாஃப்டா வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்க அப்பா வாங்கிட்டு வரதுலேயே உருப்படியான இந்த கத்திரிக்காய் முருங்காய் இந்த மாதிரி தான், ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வருவாரு. இது ஏன் இவ்வளோ நல்லா இருக்குன்னா, அந்த இது நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து விற்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட வாங்குவாரு. அதனால இது கொஞ்சம் அவங்க பார்த்து தருவாங்க அந்த பாட்டிமா. நல்லா இருக்கும். இன்னும் கூட பெருசா ஒரு கத்திரிக்காய் பார்த்தது இல்லையா நீ? அது பேர் ஆபர்ஜன் சொல்லுவாங்க, அது வேற வகை. இது கத்திரிக்காய் வந்து ஒரு குட்டி குட்டியா இருக்கும். அது குட்டி குட்டியா இருக்குது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய நல்லா இருக்கும். அது ஒரு ரகம், அது சைஸ், அது குண்டு குண்டு, அது குண்டு குண்டு கத்திரிக்காய். நீ சொல்லுவ பத்தியா, அம்மா நீ குள்ளமா இருக்கன்ட்டு, மனுஷர்கள் எப்படி வித்தியாசமா இருக்காங்க, ஹைட்டாவும் இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க, மீடியமா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கத்திரிக்காய் வளரத்தே அவ்வளவுதான். அது இது குட்டியா அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. டீச்சர் டிராயிங் டீச்சர் வந்து ஒரு படம்லாம் வரைய சொல்லுவாங்கல்ல, அப்ப கத்திரிக்காய் வரைய சொல்லுவாங்க. எந்த கத்திரிக்காய் வரைவ? தெரியாது, வரைஞ்சதே இல்லையா நீ? நீதான் நல்லா படம் வரைவீங்க, சொல்லு எந்த கத்திரிக்காய். அழகா குண்டு கத்திரிக்காய் தானே வருவாங்க, அந்த பூலாம் மேல போட்டு இந்த குண்டா இருக்கும் கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் எல்லாரும் வரைவாங்க, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு கத்திரிக்காய் காம்போட. இன்னைக்கு புதன்கிழமை தானே, நீ கறி சோறு தானே போடணும். நான் எப்படி பார்த்தா புதன்கிழமை இந்த கிழமெல்லாம் கிடையாது. டயர்டா இருக்க சொல்ல ஒரு நாளைக்கு என்ன செய்யணுமோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா உங்க அப்பா இன்னைக்கு வாங்கிட்டு வந்து தரல, அந்த டென்ஷன்ல இருக்கேன் நான். அவருக்கு என்ன வேலை வந்துருச்சு போல இருக்கு, அவர் போயிட்டாரு. இல்லைன்னா அவர் வந்து நம்மளே உயிர் எடுப்பாரு. நான் வாங்கிட்டு வந்து தரேன், செஞ்சு கொடுங்கன்னுவாரு. இன்னைக்கு நான் அதுதான் எப்பவுமே வந்து இது என்னன்னு தெரியல, நம்ம ஒரு எதிர்பார்ப்போம் ஆசையா சாப்பிட்டா அது நம்மளுக்கு கிடைக்காது. எதிலே பார்க்காதப்போ அது அதிகமாக கிடைக்கும் பாருங்க. அது வந்து எல்லாருக்கும் அப்படி நடக்குதா என்னன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு எதிர்பார்த்தோம் நாங்கள் கறி வைக்க கொடுத்தா பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. சரி அவருக்கு வேலை இருந்து போயிட்டார். காராமணி பிரியாணி இன்னைக்கு, காராமணி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மெனு கொடுத்துட்டேன். அது இல்லைன்னா இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோன்னு. காராமணிக்கு அந்த முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்டா, ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா எது இருந்தாலும் நல்லா இருக்கும். வேக வச்சு முட்டை கூட நல்லா தான் இருக்கும். உப்பு போட்டுக்கலாம் பசைக்கிற வதங்கிறதுக்கு. நிறைய பேர் இந்த மந்த்லி அந்த கிராசரிஸ்லாம் வாங்குவாங்கல்ல, மல்லிகை பொருட்கள்லாம், நீங்களாம் எங்கே வாங்குவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் சரவணா, போத்தீஸ் அந்த மாதிரி வாங்குவீங்கன்னா எங்கே ரேட் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நாங்கள் மிளகா தனியாக வாங்கி அரைக்கணும். அது அப்பா வந்து இங்கே வாங்கி கொடுத்தாரு. சரி, அவர் வாங்கிட்டு வரனால அதை பற்றி நாங்கள் கவலையே படுறது இல்லைப்பா. இப்போ வெளியே போயிட்டு அதெல்லாம் கேட்க ஃபர்ஸ்ட் அரைச்சது வந்து ஃபண்டில் வந்தது. ஆமாம், ஃபண்டில் வந்து அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஊரில் வந்து மாமி அப்பா வாங்கி கொடுத்து அவங்க அரைச்சி கொடுத்தாங்களா, அப்போவே எனக்கு அந்த ரேட்லாம் என்னன்னு தெரியாது. இப்போ போக சொல்ல தெரியுது இவ்வளோ விலை அதிகம். மிளகா தனியானா விலை அதிகமே. இப்போ நல்லா வதக்கும். சண்டே எத்தனை மணிக்கு போகலாம் தைப்பூசம் கோவிலுக்கு? காலையிலேயே கிளம்பிடணும்னு நினைக்கிறேன், அப்போதான் கூட்டம் கம்மியாக இருக்கும். காலைல கிளம்பிடுவியே வச்சு நான் வெடிக்கால கிளம்பிடலாங்க. நான் எழுந்து ரெடி ஆகிட்டு நான் சமையல் செய்கிற ஐடியாவே இல்லை, வந்து கூட பார்த்துக்கலான்ட்டு. இவ லேட் பண்ணுறதை பார்த்து சரி செஞ்சே வச்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சு வச்சேன். சமையலும் காலைல எழுந்துக்கணும், அப்பதான் சீக்கிரம் செம்ம கூட்டமா இருக்கும், உள்ள போக முடியாத அளவுக்கு. சோம்பேறி யாரும் இல்லைங்க அங்க. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் காலையே வந்து சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க.
ஆனா முருகனுக்கு காலையில ஒரு அலங்காரம் பண்றாங்க பாருங்க, அவ்வளவு அருமையா சூப்பரா இருக்கு. வடபழனி கோவில்ல சொல்றாங்க அம்மா. வடபழனி கோவில்ல நல்ல நகைலாம் போட்டு சாமிக்கு சந்தன அலங்காரம் பண்ணி அதுல இது போகிறது வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. கிருத்திகைக்கு சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போனாதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு இது 11:30க்கு வந்து திரும்ப ஒரு அபிஷேகம் பண்றாங்க. அப்ப அலங்காரமும் நல்லா இருக்கும். நம்ம அந்த 2வது அலங்காரம் அது மாதிரி அங்க கியூல வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருந்ததுல. தைப்பூசம் விழா வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தமிழ் கடவுளோட விரதமா இந்த யாருமே நிறைய பேர் வந்து கடைபிடிக்கிறது இல்லைன்னு அவரும் சொல்றாரு. அந்த நோட்டீஸ்ல இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல, நீங்க வந்து பக்கத்துல சாப்பாடு செஞ்சு கொடுங்க, ஏன்னு கேட்டா வந்து தைப்பூசம் திருவிழான்னு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு அந்த நோட்டீஸ்ல அந்த கோட்ஸ் மாதிரி போட்டு படிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி லைன்ல நிக்கிறோமே அப்படின்னு படிச்சுட்டே போனேன். அது நிறைய சாமியுடைய இது வந்தது. நம்ம வந்து கோவிலுக்குலாம் வந்து கும்பிடுறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த தைப்பூசனால என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது இருக்கு. ஆனா இப்ப யாருக்கு அப்படி தெரியாம இல்ல, எல்லாருக்கும் கடவுளை பத்தி நல்லா தெரியுது. கோவில்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம், நம்மளுக்கு முன்னாடியே போய் இருக்காங்க. சாமிக்கு எப்படி கும்பிடணும்னு தெரிஞ்சிருக்கு. அப்படியே இல்லையா, அந்த நல்ல நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்க கூட பாத்தீங்களா, காலேஜுக்கு போற பசங்க, ஸ்கூல் போற காலையிலேயே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறாங்க. எல்லாரும் பேக் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளவு பக்தியா இருக்காங்க எல்லாருமே. இப்ப தக்காளி நல்லா வதங்கி வச்சிருப்பாங்க. இந்த நேரத்துல வந்து நம்ம கத்திரிக்காவை போட்டுக்கலாம். அவ்வளவுதான், கத்திரிக்காய். வேற என்னம்மா? கத்திரிக்காய், இந்த உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய் நல்லா வதங்கணுமா? கத்திரிக்காய் வதங்க சொல்லி நம்ம உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம்ப்பா. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொடியாவே கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சீக்கிரம் வேகணுன்றதுக்காக போட்டுக்கலாம். பார்த்து கை வச்சுக்கணும், கால் உடச்சிக்கணும். அதெல்லாம் கிச்சன்ல நிறைய படை தான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுன்னா. அப்பதான் நம்ம ஒரு குக்கரை சுண்டு நினைப்பாங்க. நம்ம அடிக்கடி ஆனால் நிறைய சூடு வச்சுப்போம் பாரு. இந்த மாதிரி அர்ஜென்டா செய்யறன்ற பேர். இப்போ வந்து இந்த கத்திரிக்காவை எக்ஸ்ட்ரா வெட்டினா இது என்ன பண்றது? இப்போ பேசிக்கினே 2 கத்திரிக்காவே போட்டுக்கலாம் போல இருக்கு. நிறைய ஆயிடுச்சா? சாதம் கொஞ்சம் காராமணி காட்டு. இந்த பாருங்க, காராமணி நல்லாவே பெருசா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆகும் கலர் பிடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி இருக்க சொல்ல பண்ணீங்கன்னா வெந்தம் இருக்கு பாருங்க நல்லா. இப்போ இந்த கூட போட்டு நல்லா வதக்கி செய்ய சொல்ல இன்னுமே நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். இந்த மாதிரி யாராவது ஊற வைக்கல, டக்குன்னு குழம்பு வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கங்க. குக்கர்ல கொஞ்சம் எண்ணெயை போட்டு காராமணியை போட்டு வறுத்துட்டு, காராமணினா கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி அந்த சவுண்டு வரணும். அப்பதான் நல்லா சீக்கிரம் வேகும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்தோடனே தண்ணியை ஊற்றி 4 விசிலும் நல்லா 3 விசில் கூட விட்டுக்கலாம். நம்ம போட்ட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வதங்கி இருக்கு. இந்த நேரத்துல வந்து காராமணியை தனியா எடுத்து வச்சுட்டோம்ப்பா, போட்டுக்கலாம். ஆமா. ஓ, சாப்பிடுறியா சுஷ்மி? எனக்கு பிடிக்கல. சாப்பிடியா, நல்லா தான் இருக்கும். பொண்ணு அதுக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்க சொல்ல கொஞ்சம் அதுலயே போட்டுருமா, எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் எடுத்து இது டப்பால போட்டு தருவாங்க சாப்பிட்றதுக்கு, அது நல்லா இருக்கும். காராமணி அந்த குழம்புல சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி வேக வைக்க சொல்ல தனியா குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருங்க, சாப்பிட்டோம். இதெல்லாம் நல்லா டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு கல்ல செஞ்சு கொடுக்கணும். இந்த வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, இந்த மாதிரி காராமணி. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்பதான் இந்த புரோட்டீன் இதெல்லாம் நல்லா கிடைக்குமே. இப்ப இருக்க ஃபுட்ல ஃபைபரும் கிடைக்கும், புரோட்டீன் எதுல இருக்கும் அது சொல்லு. முட்டையில தானே? முட்டை, சிக்கன். ஆமா, இதுல வந்து வெறும் இதுதானே. இதுல தானே புரோட்டீன் இருக்கு. டவுட் வந்துச்சு என்ன சாப்பிட சொல்றேன். ஆனா இதுல என்ன இருக்கு? ஃபைபரும் இருக்கு, இதுவும் தானே இருக்கு, புரோட்டீனும் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பொடி திடீர்னு டவுட்ட காரி விட்டுச்சு பாரு. இது 2 முட்டை சாப்பிட சொல்லியிருக்காங்க, 1 கப்பு சுண்டல் சாப்பிட சொல்லியிருக்காங்க. என்ன மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ மிளகாத்தூளும் கூடவே போட்டுக்கலாம். காரத்துக்கு இது ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமா போட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா திட்டமா போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் காரசாரமா சாப்பிட சொன்னா இந்த குழம்புலாம் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா இந்த மிளகாத்தூள் வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். அந்த நேரத்துல நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே, புளி கரைச்சி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் ஆயா இதான் தெரியுமா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் பார்த்த வரைக்குமே ஊர்ல புளிய மரம் இருக்கும்,
அந்த மரத்துல இருந்து அப்படியே பழமா இருக்கும் புளி. அந்த புளி தான் போடுவாங்க சமையலுக்கு. அங்கெல்லாம் ஊர்லலாம் எதுவுமே வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப ஆனா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கப்பா. வெட்டி எல்லாரும் அவங்கவுங்க வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த புளி கூட நான் சாப்பிட்டுருக்கேன். அங்க புளியா மரம் இருக்கும், வீட்டுல வேப்ப மரம் இருக்கும். சுஷ்டிக்கு போனாலே வேப்ப மரத்துல ஊஞ்சல் கட்டி தருவாங்க. ஏன்னா ஊஞ்சல் கேட்கும். அப்புறம் புடவைய வச்சு கட்டி தருவாங்க. கயிறு கட்டினா கூட குழந்தைக்கு இதுவாகும் அப்படின்ட்டு 2 புடவைய நான் வரனாலே புடவை எடுத்து வச்சிருவாங்க. ஆமா, அந்த புடவை எடுத்து வச்சுப்பாங்க. அது ஏன்னா அப்படியே பசங்க தூங்கிட்டு கூட விளையாடலாம், சாப்பிடுவாங்க, அப்படியே படுத்துப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி கட்டி தருவாங்க. குழந்தையில ரொம்ப அமக்கலம் பண்ண சுஷ்மி. ஃபர்ஸ்ட் போன சொல்லிட்டு அது வேற செல்லம் வேற கொடுப்பாங்க பாருங்க. திட்டுவேன் நானு, நீங்க இந்த மாதிரி தான் கெடுத்து விட்றீங்க, அது அங்க வந்து என்ன மதிக்க மாட்டேன்ட்டு அவ்வளவு செல்லமா பாத்துப்பாங்க. ஆனுவல் எக்ஸாம் மதியானம் முடியும்னா ஈவினிங்கே தாத்தா ரெடியா வந்துருவாரு. ஆமா, கூட்டு போறதுக்கு. இப்ப மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிடுச்சுப்பா. இந்த நேரத்துல நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி கரைச்சலை ஊத்திக்கிறேன். நல்லா பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும். குழம்பு கொதிச்சோடனே ரெடி ஆயிடுமா? குழம்பு கொதிச்சோடனே ரெடி ஆயிடும். ஏன்னா நம்ம எண்ணெயிலேயே இது கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் இது பண்ணிட்டோம், வதக்கிட்டோம். அதுவே பாதி வெந்திருக்கும். இப்போ மீதி வெந்துடும். இது காராமணி ஆல்ரெடியே வெந்திருக்குது. கொதிக்கிறது தான் டைம். இப்போ சைடிஷ்லாம் எதுவும் இல்லை, வேற அப்பளம் வச்சு சாப்பிடுறியா? இதுக்கு அப்பளம் நல்லா இருக்கண்டி. என்னடி ரணகலம் ஆயிடும் வீடு. ஏற்கனவே நான்வெஜ் எதுவும் செய்யலாம், ஒரு முட்டையாவது கொடுக்கணும். அதுவும் இல்லைன்னா அவ்வளவுதான். உங்க அப்பா பாப்பா பாப்பா எதனா இப்ப லேட்டா வாங்கிட்டு வர மட்டும் எதனா சொல்லட்டும். அப்புறம் இருக்கு பாரு அவருக்கு. சமையலே முடிக்க போறோம் நம்ம டக்குன்னு. இப்ப வாங்கிட்டு வந்து தரவா, அப்ப வாங்கிட்டு வந்து தரவான்ட்டு. ஆமா, அவர் ஏன் இன்னைக்கு எதுவுமே கேட்காம போனாரு நம்ம கிட்ட? வாங்கிட்டு வருவோம், அவர் கேட்பாரு பாரு. அப்ப நம்ம வாயே தரக்கூடாது. அப்படி நான் காலில் இருந்தாரோ இன்னைக்கு. இதுக்கு வந்து சுவையான முட்டை பொரியல் செய்ய போறாங்க. அதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கணும். டக்குன்னு கட் பண்ணிடுவேன். ஓகே, ஒரு 10 நிமிஷம் தான். அது டக்குன்னு வதக்கி போட்டுற வேண்டியது. இதுல உப்பு காரம் பாத்துக்கோப்பா. இப்ப வேணும்னா எதனா சேர்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த திக்னஸ் போதும். வேணுன்றக்கும் இன்னும் கூட நீங்க தண்ணி வேணா ஊத்திக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் திக்காகிறதுக்கு. நம்ம அந்த சைடு எடுத்து வச்சிடலாம். இந்த சைடு முட்டை பொரியலுக்கு மாத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஆமா, நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். அங்க வச்சு கொஞ்சம் ஐல வச்சா டக்குன்னு கொதிச்சு திக்காயிடும். அதுக்குள்ளே மாத்திக்கலாம். இப்ப எங்க அம்மா எடுத்து வைக்கிற துணி என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, சொல்லிடாத. சுத்மியா அதை பார்த்துட்டு திட்டிட்டு இருந்தாப்பா. சாதமா வந்துடுச்சு. அதையும் ஆற வச்சிருக்கேன். எடுத்து இந்த சைடு வச்சுக்கலாம். இது முட்டை பொரியல் பாத்தீங்கன்னா நல்லா பார்த்து ரொம்ப பக்குவமா செய்ய வேண்டிய வேலைப்பா. இந்த முட்டை பொரியல் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட முட்டை வந்து பொரியலா வராது. சும்மா தான் சொன்ன. முட்டை பொரியல இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி இதுதான். வெங்காயத்தை மட்டும் நம்ம வந்து ரொம்ப பொடியா கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாவும் பொடியா கட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அதே வச்சுக்கோங்க. ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கும். இதுதான் கருவேப்பிலை. இந்த 4 ஐட்டம் தான். கூட வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு. இது வந்து குழம்புக்கு கொத்தமல்லி. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா. இந்த நேரத்தில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இல்லை எல்லாமே ஒன்னா சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியோட சேர்த்துட்டியா? ஆமா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இந்த 4 ஐட்டம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இது கூடவே வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வதக்கணும். நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினோடனே முட்டையை உடச்சு ஊற்ற வேண்டியதுதான். சமையல் சீக்கிரமா முடிஞ்சிச்சு. கிளைமேட் தான், வெயில் வந்துருச்சு. அதுதான் மழை. அந்த கதை பார்த்து வெயில் வந்துருச்சு. சீக்கிரமா முடிச்சிடலாம். ஒண்ணுமே பெரிய விஷயமே இல்லை. இது முட்டையை உடச்சு ஊற்றி. ஆமா, நம்ம வெங்காயம் பாரு எப்படி வதங்கி இருக்குது. ஏன் கண்ணாடி பதம் அவளை போட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த நேரத்தில் முட்டையை உடச்சு வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். கிண்ணத்துல சொல்ல சின்னதா தெரியல மஞ்சள் கருவை. ஆமா, இப்ப ஊதுனா பெருசா தெரியுது. மேஜிக்கா? மேஜிக். எல்லாத்தையும் அப்படியே போட்டு கலர வேண்டியதுதான். அப்பதான் அது பொரியல் ஆகும் முட்டை. யாருக்குமே தெரியாது. இது வந்து பேச்சுலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. முட்டை பொரியல் வீடியோ வந்து அவ்வளோ ஒரு சிம்பிள். ஜில்லுன்னு காத்து கிளைமேட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நம்ம ஜாலியா ஒரு எப்ப பாரு ஜன்னல்ல வேடிக்கை தான். இப்ப தூங்குறதுனால நம்ம ஃப்ரீயா விட்டுருக்கு சமையல் செய்ய. இல்லைன்னா இது பயப்படவே மாட்டேன். இங்க அடுப்பு எரியுதுன்ற கண்டுக்க மாட்டேன். இப்படி போகுது, அப்படி வளைஞ்சு போகுது, அப்படி போகுது.
டேலண்ட். ஆனா இன்னும் சோட்டுக்கு வந்து தெரியலங்க, இந்த ஜன்னல் வழியா வெளியே போறதுக்கு தெரியல. அவங்க எங்க கூடவே இருந்துட்டாங்க, வேற யாரையாவது பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க, அதனால போக மாட்டாங்க. பயந்து எல்லாத்தையும் உடச்சிக்கணும் ஓடியாருது. அதனால அந்த குடியரசு தினம் அன்னைக்கு இங்க வந்து கொடியேத்தி இந்த இடத்துல வந்து இது இருக்கு, பெரிய எல்லாம் இது இந்த கட்சி தலைவர் ஆபீஸ் இருக்கு, கொடியேத்தி பாட்டு போட்டாங்க. போறவங்க வரவங்க அப்படி பார்த்துட்டே இருந்தா வேடிக்கை பார்க்கறது அவ்வளவு பிடிக்குது அதுக்கு. இப்ப கொஞ்சம் வெளியே விடுறது இல்லப்பா, நான் காலைல கோலம் போட சொல்லி எழுந்து பண்ணலையா, இப்ப ரொம்ப பனி அதிகமா இருக்கனால நான் வெளியே அவங்களை விடுறது இல்லை. ஏன்னா அவங்கள பிடிக்க நான் ஓடுறேன் ஓடியாத எனக்கு அதெல்லாம் வீங்கி போயிடுது, சீதனம் பண்ணிடுதுன்றதுனால அது வந்து நான் இதுவா விடுறது இல்லை. அதனால ஃபுல் டைம் இங்கதான் ஒரு காலைல கதவை திறந்தவொடனே ஓடியாந்து வரீங்க வேடிக்கை பாக்குறதுக்கு. கண்டுக்கலாம் என்ன உயிர் எடுக்குது எல்லாரையும், அவ்வளவு தூங்கவே விட மாட்டேங்குது காலையில. இப்ப அப்படியே சமத்து புள்ள மாதிரி தூங்கின்னு இருப்பாரு. கொஞ்சம் இது டைம் கொடுக்கலாம். இவ்வளோ நேரம் நாங்க சொல்லியிருந்ததெல்லாம் இவரை பத்தி தான். அப்படியே ஒன்றும் தெரியாது அப்பாவி புள்ள மாதிரி தூங்கின்னு இருப்பாரு. நானா இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி பச்சை மண்ணு மாதிரி தூங்குவாரு. காராமணி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுப்பா, நல்லா கொதிச்சு திக் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல வந்து நம்ம கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். ஏன்னா வாசனை கொடுத்தா சூப்பரா இருக்கும். ஆமா, ஆஃப் பண்ணிடலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா, நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட சொல்ல அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓகே, முட்டை பொரியல். முட்டை பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி, ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அதே பார்த்தீங்களா, முட்டை பொரியலும் உதிரி உதிரி ஆயிடுச்சா? ஆயிடும். சூப்பரான முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முட்டை பொரியல் வந்து இந்த வெங்காயத்தை கூட சாப்பிட சொல்லுது அவ்வளவு டேஸ்ட், அது நல்லா இருக்கும். நம்ம வீட்டு சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதம், கத்திரிக்காய், காராமணி, உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு, முட்டை பொரியல் பண்ணிருக்கேன். இந்த காராமணி குழம்பு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா, டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டா நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோல உங்களை பாக்குறேன். அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.